4 வருஷம் கழிச்சு உனக்காக இந்த நியூ இயர் வந்திருக்கேன். கேக்கெல்லாம் வாங்கிட்டேன். நான் வந்ததும் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணே கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுறேண்ணே. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணே. அப்பா இவ்வளோ நாள் ரெகுலராக உங்களுக்கு கட்டியிருக்கேன். என்னடா அப்பா, எல்லாரும் அவங்க ஃபேமிலியோட இந்த நியூ இயருக்கு கேக் வெட்டுறாங்கப்பா. நம்மளும் கேக் என்ன கட் கேக்கா? பண்ணுவோம்ப்பா. இருக்கிற டென்ஷனில் போடாங்க அண்ணே. பையன் கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டாங்க. வேற ஒன்று, நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். சாரி முகில், நமக்குள்ளே செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன், என்னாச்சு? லாங் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது முகில். உனக்கு உண்மையாகவே லாங் ரிலேஷன்ஷிப் தான் பிரச்சனையானு எனக்கு தெரியல. ஆனால் என்னை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, ஓகே. எனக்கு தான் உன்னை விட்டால் யாரும் இல்லை. ஆனால் உனக்கு அப்படி இல்லைல்ல? ஓகே. இந்த வாட்டியும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலாமா? நீ சாப்பிட்டு தூங்கு, நான் வர்றதுக்கு லேட் ஆகும். வைக்கட்டுமா? தேங்க்ஸ் ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? லவ் ஃபெயிலியரா? லைஃபே ஃபெயிலியர் ப்ரோ. அப்படி என்ன ப்ரோ ஆச்சு? வீடே கடனில் தான் ப்ரோ இருக்குது. அப்பா இல்லை. நானும் எவ்வளோ வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன். நான் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. முகில், நம்ம ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. எனி டிகிரி. உங்கள் காண்டாக்டில் யாராவது இருந்தால் சொல்லுங்களேன். ப்ரோ, உங்கள் ரிசியூமே என்ன கொடுங்களேன், எங்கள் ஆஃபீஸில் மூவ் பண்ணி பார்க்குறேன். ப்ரோ, இது வரைக்கும் உதவின்னு கேட்டு நான் யார்ட்டையும் நின்னதில்லை. எனக்கும் யாரும் வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னதில்லை. ப்ரோ, ஒன்று சொல்லட்டுமா? உங்களை பார்க்கும்போது
எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அது மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. நீங்கள் ரெசியூமை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை ப்ரோ, சும்மா சொல்லலான்னு தோணுச்சு. ஆமாம் ப்ரோ, யாருக்காக கேட்கலாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணுறீங்க? பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். வாங்க தம்பி வைக்கலாம். தனியே தனியே உயிரும் தனியே பனியே பனியே டே தம்பி இங்கே வா. பனியே அது வரதை பாருங்களேன். ஐ வழி சொல்லி செல்லும் புதுமுகமெல்லாம் உறவுகள் போல எண்ணுவதே உயிரென்று எண்ணிய உறவுகள் எல்லாம் பாதி வழியில் விட்டது. ஒரு மனிதனின் தேடல், தேவை, ஆசை இவற்றை நிறைவேற்ற சக மனிதன் என்று ஒருவன் இருக்கும் வரை இந்த உலகத்தில் தனியாக என்று யாருமே இல்லை. na